Welcome to the channel. Next one, sexual reproduction. What do you mean sexual reproduction? There are involved two parents like male and female. Sexual reproduction வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க, மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே இன்வால்வ் ஆங்க. இங்கே கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும், ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட் நடக்கும். நாட் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும், அதாவது ஐடென்டிக்கலி சேமாக இருக்க மாட்டாங்க, டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தர் ஹையர் பிளான்ட் அண்ட் அனிமலில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃப்ளவரை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். அது பிளான்ட் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் இஸ் கால்டு ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் it is a reproductive part of the plant. When the flower modify into the shoot modify into flower, அதாவது ஷூட் தான் என்ன செஞ்சுருக்கு, ஷூட் சிஸ்டம் சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஸ்டெம்மு லீவ்ஸ் இது வந்து என்ன மாதிரி இருக்குது, ஃப்ளவராக மாறி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கேரியட் டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்ளவர் கன்சிஸ்ட் ஆஃப் 4 whorls, தட் மீன் பை அவுட்டர் whorl அண்ட் இன்னர் whorl to majorly. What are the outer whorls like A and B, calyx and corolla? These are all called outer consisting whorls. Andrecium and gynoecium, it is a inner consisting whorl சொல்கிறோம். So totally how much whorls? As a 4 whorls. Calyx otherwise called sepals. So calyx ங்கிறது outermost covering layer. Generally calyx, this is called calyx. It is a green color part. The mainly responsible for photosynthesis and also it is a production because it's a green color, so that's why it's called photosynthesis. So calyx, it is the outermost part of the flower. Its main function is called production. Then corolla, the next whorl consists of second whorl of the flower. These are consisting of petal, otherwise called as a petal. It is a various color and attractive nature. It is help to pollination. Then third whorl. So third is called inner part of the flower, like andrecium first. Andrecium, it is a male part of the flower. It consisting of stamen. There are like filament, anther, pollen grains, all are including androcium. Then finally the last one, fourth whorl like gynoecium or pistil. It is also consist of female part of the flower. It consisting of carpels. This is called a female part of the flower. I say in Tamil. ஃப்ளவருங்கிறது என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக சொல்கிறோம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமிட் ஃபார்மேஷன் நடக்குது, 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. இங்கே இருக்கக்கூடியது வேரியேஷன் நடக்கும். மியாசிஸ் செல் டிவிஷனுங்கிறது இதில் தான் நடக்குது. ஸோ இதில் 4 வேர்ல்ஸ் இருக்குது. அதாவது லைக் குரூப் ஆஃப் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளவர் இஸ் கால்டு இன்ஃப்ளோரசன்ஸ் ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் கண்டென்ஸ் டு ஆக்சிஸ் இஸ் கால்டு இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறதுல ஃப்ளவரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ளவருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்ஸு. ஏன்னா இது ரீப்ரொடக்ஷன் ரொம்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக 2 பார்ட்ஸாக நம்ம பிரிப்போம். ஒன்று எசென்சியல் பார்ட் அண்டு நான் எசென்சியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் எசென்சியல் பார்ட்னா தீஸ் பார்ட் cannot to act as a reproductions. It help to production of the flower or help to important of reproduction. Such way is called calyx and corolla. அதாவது நான் எசென்சியல் பார்ட்டுன்னு சொல்லக்கூடியது காலிக்ஸ் அண்ட் கரோலா. இது 2 அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள பகுதிகள்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எது இப்போ காலிக்ஸுங்கிறது புலவரை தாங்குது, ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். கரோலா வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் டு பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கைன்னு சொல்லக்கூடியதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 2வது என்ன சொல்கிறாங்கன்னா எசென்சியல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய யாரை சொல்கிறோம்னா நம்ம ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம், பிகாஸ் இட்ஸ் டைரக்ட்லி இன்வால்வ்டு இன் ரீப்ரொடக்ஷன்ஸ்.
இதுதான் டைரெக்டாக இனப்பெருக்கத்துக்கு பயன்படுது. அப்போ ஆண்ட்ரீசியம்ங்கிறது மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவரையும், கைனீசியம்ங்கிறது ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவருங்கிற ரெண்டுமே வந்து வந்து இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானால இது எசென்சியல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இன்னொன்று சொல்லுவாங்க, வெஜிடேட்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் நாட் இன்வால்வ்டு ரீப்ரொடக்ஷன், அது காலிக்ஸ் கரோலான்னு சொல்லுவோம். அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எது சொல்கிறோம்னா, ரைட்டு ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியத்தை சொல்கிறோம். இப்போ 4 அடுக்கு இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிக்ஸ்னா என்ன, கரோலானா என்ன, ஆண்ட்ரீசியம்னா என்ன, கைனீசியம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆனால் காலிக்ஸ் கரோலா பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஒன்று காலிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்னது. க்ரீன் கலராக இருந்தால் பெரும்பாலும் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும். ஆனால் கரோலா என்ன செய்யுது, அது அட்ராக்டிவ் ஹெல்ப் டு இன்செக்ட் ஆர் பாலினேஷன், ஹெல்ப் டு பாலினேஷன் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஆனால் முக்கியமாக இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ட்டுன்னு சொல்லக்கூடியது எதுன்னு வருது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம் வருது. அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். Male part of the flower like androecium. So androecium, it's a male part of the flower. It consists of stamen. Each stamen consists of filament, anther, the rest pollen grains. அப்போ ஒவ்வொரு ஃப்ளவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் தான் என்ன சொல்கிறாங்க, ஆண்ட்ரீசியம். அது என்னென்ன இருக்குன்னா, ஸ்டேமன் சொல்கிறோம். அது ஸ்டேமன் என்னென்னா ஃபிலமெண்ட்டு, ஆந்தரு, போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்கிறோம். ஸோ இஸ் கிவன் போலன் கிரைன் யூஸ்வலி ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ லெட்ஸ் வி டிஸ்கஸ் இன் யூனிட் ஆஃப் மெயின் ஆஸ் டு கேமெட் இஸ் கால்டு போலன் கிரைன்ஸ். அப்போ மேல் கேமெட்னு சொல்லக்கூடிய போலன் கிரைன்ஸை பற்றி பார்ப்போம். போலன் கிரைன்ஸ், இட் இஸ் அ மைன்யூட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். There are grain usually spherical in shape because it consists of 2 layers. One is called outer and inner layer. Outer layer, it is very hard like egg shell. In inner layer, in thin, that is called intestine. So there is it made up of the substance is called cellulose and pectin. Mature pollen grain, there is consist of 2 gel. One is called vegetative cell, another one is called generative cells. ரெண்டு விதமான செல் இருக்குது, வெஜிடேட்டிவ் செல் and vegetative cell it contain large nucleus and generative cell it contain small nucleus. So most of that is divided into generative cell divide mitotically to form as a 2 male gamete. அப்போ போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா இது யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் மேல் கேமெட்டுன்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அல்லது ஓவல் ஷேப் இருக்கும். அந்த இது வந்து பார்த்தோன்னா 2 லேயர் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஒன்று எக்ஸேனு, இன்னொன்று இன்டைன்னு சொல்லுவோம். அந்த அவுட்ரு மோஸ்ட் லேயர் அந்த எக்ஸேனு திக்காக இருக்கும். அது சப்ஸ்டன்ஸ் செல்லுலோஸு ஃபெக்டினால். இன்னர் வந்து பார்த்தோன்னா இன்டேன்னு சொல்லுவோம், தின்னாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 இருக்கும், டியூப் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும், மேல் கேமெட்னு ஒன்று இருக்கும். ஸோ டியூப் நியூக்ளியஸுங்கிறது அந்த நியூக்ளியஸ் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் ரீப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணது மேல் பார்ட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், female part of the flower like gynoecium. Gynoecium, it is a female part of the flower. It consists of carpel or pistil. There are 3 parts like ovary, style, stigma. Stigma, style and ovary. What do you mean as a stigma? Stigma, it is a germination part of the pollen grains because it's a landing of the pollen grains from that pollinations, the process of pollination. When style, long, it consists of long, that part of that connected with the ovary, this is called a style. Then
ovary, it is swollen as a basal part of the gynoecium. There are consist of, it happen to the post fertilization changes like a formation of fruit and seed. I say in Tamil, அதாவது கைனீசியம் அப்படிங்கிறது ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்ஸுங்கிறோம். இது எதனால் ஆகுதுன்னா கார்பல் அப்படின்னு சொல்லுவோம், பிஸ்டில்னு சொல்லுவோம். இது 3 விதமான பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று மொதல் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டிக்மா இதாக இருக்குது. ரெண்டாவது லாங்காக இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் அப்பியரன்ஸ் வந்து ஸ்டைல்னு சொல்கிறோம். மூணாவது பேசல் ஸ்வாலன் பாட்டு ஓவரி. ஸோ இந்த 3 பார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் ஓவரி மட்டும் என்ன இருக்குன்னா ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன், அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஓவரி வால்னு சொல்லக்கூடிய அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வால் பெரிகார்ப் வந்து ஃப்ரூட்டாக மாறுது, ஃப்ரூட் வாலாக மாறுது. ஓவியல்ங்கிறது சீடாக மாறிடும். இந்த உள்ளே இருக்கும் ஓவியல் சீடாக மாறுது. இந்த கொடுத்துருப்பாங்க இங்கே ஓவியல் சீடு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் நடக்கிறது சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? டைப்பிக்கல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவரில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃப்ளவரை மட்டும் பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல், அங்கே எப்படி பொலன் கிரைன்ஸ் பார்த்தோமோ நம்ம ஆண்ட்ரீசியத்தில், அதே மாதிரி இங்கே ஓவியல்ஸ். இட் இஸ் ஏ யூனிட் ஆஃப் reproductive parts is called gynoecium. It main part of the ovule, nucellus, that is nothing but nucellus is a filled with a parenchyma tissue. நிறைய parenchyma tissue அங்கே இருக்கும். With are enclosed by 2 segment like integument, for example of see their integument, their covering layer. When the lack of integument, this is called microphyll. அங்கே ஒரு ஓப்பனிங் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொன்னால் மைக்ரோஃபைல். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஸ்மால் ஓப்பனிங் த சீன் இன் ovule, this is called microphyll, also called gem spore. Then ovule attached to the stalk, this is called funiculus. When the ovule attached to stalk, this is called funiculus. Chalasa, it is a basal part of the ovary. See there opposite to the funicles, this is called chalasa. And next one, there is consist of synergid, synergid, it is based on their nearest to microphyll, and their opposite to their antipodal cell. Totally there is given to consist of nucleus and also egg there. What happened to in there is a fertilization in the process of ovule. Later we will discuss. ஓவியலில் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிற பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பாலினேஷனா என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம் இந்த டயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய இதில் அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து அந்த யூனிட் ஆஃப் மெயின் பார்ட்டுங்கிற பொலன் கிரைன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து கைனீசியம் அப்படிங்கிறன்னா என்ன, அதனுடைய முக்கியமான அந்த கேமெட்டுன்னு சொல்லக்கூடிய ஓவியல்ஸ் அப்படின்னு சொல்ல பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பாலினேஷன் என்ன, டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் என்ன, ஃபெர்டிலைசேஷன் என்னங்கிற பற்றி பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.